வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். துசித ஹல்லோலுவ விளக்கமறியலில் ஒவ்வொரு வீதியாக போய் பார்ப்பேன். மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவில் அர்ச்சனா எம்பி முழக்கம். கொழும்பில் மழையின் கோர தாண்டவம். பலர் வைத்தியசாலையில். மீண்டும் ஒரு சித்திரவதை முகாம். சிஐடியால் வெளிவந்த அதிர்ச்சி தகவல். தமிழரசு கட்சி தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு இடையில் முக்கிய சந்திப்பு. இறக்கும் முன்னர் நீதியை வழங்குங்கள். காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள். நாட்டில் 18 பாடசாலைகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. தமிழர் பகுதியில் மர்மமான முறையில் இறந்த பெண். நுவரெலியாவில் கடும் காற்று. 4 வீடுகளின் கூரைகள் சேதம். லஞ்சம் வாங்கிய போலீஸ் அதிகாரி கிண்ணியாவில் கைது. தொடர்பான விரிவான செய்திகள். அரசு சொத்துக்களை துஷ்பிரயோகம் செய்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டில் தேசிய லொத்தர் சபையின் முன்னாள் பணிப்பாளர் துசித கல்லோலுவ ஜூன் 2 வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அவர் தேசிய லொத்தர் சபையின் பதில் பணிப்பாளராக இருந்த காலத்தில் ரூபாய் 4,70,000க்கும் அதிகமான மதிப்புள்ள கணினி மற்றும் கையடக்க தொலைபேசியை தவறாக பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டார். இந்த மாதம் நார்கேன்பிட்டிய பகுதியில் துசித ஹல்லோலுவ மற்றும் அவரது சட்டத்தரணியை குறிவைத்து நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு குறித்தும் போலீஸ் விசாரணைகள் நடந்து வருகின்றன. இந்த சம்பவம் தொடர்பாக இதுவரை 6 பேர் கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் தற்போது தேசிய லொத்தர் சபையின் முன்னாள் பணிப்பாளர் துசித ஹல்லோலுவ விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமைக்கான காரணம் இதுவரை வெளியாகவில்லை. வடமாகாணத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதிகளில் அதற்குரிய வேலை திட்டங்கள் சரியான முறையில் இடம்பெற்றதா? வீதிகள் ஒழுங்கான முறையில் திருத்தம் செய்யப்பட்டதா? அவ்வாறு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தால் அவற்றை ஒவ்வொரு வீதியாக சென்று பரிசோதிப்பேன் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் கடந்த மார்ச் மாதம் தான் மத்திய அரசாங்கத்தால் மாகாண அரசாங்கத்துக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. மார்ச் 21 பின்னர் கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதம் நிதி ஒதுக்கீட்டு கடிதங்கள் கிடைக்கப்பெற்றது. அதிலும் சில அபிவிருத்திக்கு நிதி வந்துள்ளது, சில அபிவிருத்திக்கு நிதி வரவில்லை. சாதாரண நிதி பிரமாண நடைமுறைகளுக்கு அமைவாக ஒரு நிதி கூறு விலைகளை போடுமாக இருந்தால் 14 நாட்கள் திட்டத்தை மேம்படுத்தக்கூடியதாக இருக்கும். இருப்பினும் காலதாமதத்தால் கிட்டத்தட்ட 1.5 மாதங்கள் தான் இந்த நிதி எமக்கு கிடைத்தது என்றார். இதற்கிடையில் கேள்வி எழுப்பிய அர்ச்சனா வீதி அபிவிருத்தி பணிகள் ஆரம்பித்திருக்கின்றதா என வினவினார். அதற்குரிய அதிகாரியொருவர் ஆம், அனைத்து பணிகளும் இடம்பெறுகின்றன என பதிலளித்தார். அதனையடுத்து அப்படியென்றால் நான் வீதி வீதியாக சென்று அவற்றை பரிசோதிக்கின்றேன் என்றார். அத்துடன் 1.5 மாதங்கள் எனின் கிட்டத்தட்ட 22% வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த அதிகாரி அவ்வாறில்லை, நிதி முன்னேற்றம் என்பது பௌதீக முன்னேற்றத்தோடு சேர்த்ததாகத்தான் காணப்படும். அதற்கமைய ஒரு கட்டுமானத்தை கட்டுவதாக இருந்தால் ஆரம்பத்தில் எங்களுக்கு நிதி செலவுகள் இருக்காது. இதனை கொண்டு கட்டம் கட்டமாக நாங்கள் கொடுப்பனவுகளை மேற்கொள்ளக்கூடியதாக இருந்தால் கட்டம் அந்த நிலைக்கு வந்திருக்க வேண்டும். அதேபோல பொருள் கொள்வனவாக இருந்தால் நாங்கள் அதற்குரிய நடைமுறைகளை பின்பற்றி முன்னெடுக்கப்படும் போது நிதி பிரமாணமானது இறுதியில் தான் கூடுதலாக இருக்கும் என்றார். கொழும்பு நகரம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் இன்று பிற்பகல் பெய்த கனமழையால் ஏற்பட்ட பேரழிவில் 5 பேர் காயமடைந்துள்ளனர். காயமடைந்த 5வரும் தற்போது சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மழையின் போது வீசிய பலத்த காற்று காரணமாக பல இடங்களில் மரங்கள் விழுந்து சொத்து சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கொழும்பு விஜயராம மாவத்தை, கொழும்பு ஹோர்டன் பிளேஸ், மைட்லேன் பிளேஸ், கொழும்பு 2 நவம் மாவத்தை உள்ளிட்ட பல பகுதிகளில் மரங்கள் முறிந்து வீழ்ந்துள்ளன. இதன் காரணமாக போக்குவரத்தும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. களனி கோனாவல பகுதியில் செயல்பட்டு வந்த ஒரு சித்திரவதை முகாமை பேலியகொட போலீசார் சுற்றி வளைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதன்படி இந்த சித்திரவதை முகாமின் செயற்பாட்டாளர்கள் துபாயிலிருந்து ஹம்பகா மாவட்டத்திற்கு போதைப் பொருட்களை விநியோகித்து வருவதாக குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குறித்த பகுதியில் உள்ள இளைஞர்கள் போதைப் பொருட்களை கடனாக வழங்கி பின்னர் கடனை செலுத்தாத இளைஞர்களை இந்த சித்திரவதை கூட்டத்திற்கு அழைத்து வந்து கொடூரமான சித்திரவதைக்கு உட்படுத்துவதாகவும் தெரிய வந்துள்ளது. சிறிது காலமாக அவர்கள் செய்து வரும் இந்த கொடூரமான செயல் குறித்து அப்பகுதிவாசிகள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். அதன்படி
பேலியகொட போலீசார் அப்பகுதியில் சோதனை நடவடிக்கை மேற்கொண்டனர். இதன்போது சித்திரவதை செய்யப்பட்டிருந்த 2 இளைஞர்களையும் போலீசார் கைது செய்ய முடிந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் 3 நபர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் பேலியகொட போலீசார் தெரிவித்துள்ளனர். போதைப்பொருள் கடனை திருப்பிச் செலுத்த தவறிய இளைஞர்களை அந்த பகுதியில் உள்ள காலியான நிலத்திற்கு அழைத்து வந்து பின்னர் சித்திரவதை செய்ததாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. குறித்த குத்தகைக்கு விடப்பட்ட நிலப்பகுதி தற்போது அமெரிக்காவில் வசிக்கும் 2 தொழிலதிபர்களுக்கு சொந்தமானது என்பதும் கண்டறியப்பட்டுள்ளது. அதன்படி 2 தொழிலதிபர்களுக்கும் இது தொடர்பாக ஏற்கனவே தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக பேலியகொட போலீசார் தெரிவித்துள்ளனர். இலங்கை தமிழரசு கட்சிக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் இடையிலான முக்கிய சந்திப்பு இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை மாலை யாழ்ப்பாணத்தில் ஆரம்பமாகியுள்ளது. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ளூராட்சி சபைகளில் இணைந்து ஆட்சி அமைப்பது குறித்து கலந்துரையாடும் நோக்கில் இந்த சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் அதன் பதில் தலைவர் CVK சிவஞானம் மற்றும் பதில் பொதுச் செயலாளர் MA சுமந்திரன் ஆகியோரும், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் சார்பில் அதன் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் பொதுச் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் ஆகியோரும் பங்கேற்றுள்ளனர். ஆனால் அவர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இடத்திலே இல்லாட்டி முதலிடத்தில் இருக்கக்கூடிய இடத்திலே எங்களுக்கும் DTNAக்கும் இடையில் ஒரு கொள்கை ரீதியான இணக்கப்பாடு இல்லாத இடத்துல வந்து நாங்கள் தமிழரசு கட்சி வந்து ஆட்சி அமைக்கிறத நாங்கள் எந்த ஒரு இடத்துல வந்து விட்டு கொடுக்க போகிறதில்லை. மாறாக நாங்கள் அதுக்கு ஆதரவு தெரிவிப்போம் என்றதை நாங்கள் தெளிவாக சொன்னோம். மேலதிகமாக வந்து கொள்கை ரீதியாக தமிழரசு கட்சி எதிர்காலத்தில் ஒரு இணக்கப்பாட்டுக்கு வர தயாராக இருந்தால் நாங்கள் அந்த இடத்துல வந்து இன்றைக்கு நாங்கள் நாளைக்கு என்ன இந்த ஆட்சி அமைக்கிறது தொடர்பாக வந்து அடுத்திருக்கிற நடைமுறையிலே வரப்போகிற விடயங்களில் நாங்கள் அந்த நேரத்தில் வேணுமென்றால் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் சிந்திக்க தயார். அப்படி இல்லாமல் வந்து இந்த ஒருதலை பட்சமாக நாங்கள் எடுத்திருக்கிற நிலைப்பாடு தான் நாங்கள் கடைபிடிப்போம் என்றதைத்தான் நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கின்றோம். துரதிர்ஷ்டவசமாக இன்றைக்கு நாங்கள் கொள்கை ரீதியான ஒரு இணக்கப்பாட்டுக்கு வர முடியவில்லை. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடையும் நாங்கள் பேசியிருக்கிற இடத்துல இதுவரைக்கும் வந்து நாங்கள் அவர்களுக்கும் இதே கருத்தை தான் சொன்ன நாங்கள். ஆனால் இதுவரைக்கும் வந்து அவர்களோடும் எங்களுக்கு கொள்கை ரீதியான ஒரு இணக்கப்பாடு வரவில்லை. ஆகவே எங்களுடைய இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையிலே நாங்கள் ஒருதலை பட்சமாக எடுத்த நிலைப்பாட்டை தான் நாங்கள் கடைபிடிப்போம். கொள்கை அடிப்படையில் நீங்கள் இப்போ பெரும்பாலான முன்னுக்கு கொள்கை அடிப்படையில் அவையோட உடன்படையில் என்று சொல்லப்பட்டாலும் நீங்கள் சொல்லியிருக்கீர்கள் முதலாக இருக்கிறவருக்கு தான் ஆதரவு கொடுக்க போகிறாங்க. அப்படி என்றால் மறைமுகமாக தமிழரசு கட்சிக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்து ஆட்சி அமைக்கிறதா தானே? அப்படி நீங்கள் பார்க்கலாம். யார் முதலிடத்தில் இருக்கிறன்றது வந்து அந்த எண்ணிக்கையை தான் தீர்மானிக்க போகும். அது யாராக இருந்தால் அது நாளைக்கு DTN ஆகிருக்கலாம். இல்லாட்டி சரி நாங்கள் சொல்லுவோம் அந்த DTNAக்கும் எங்களுக்கும் இடையில் வந்து கொள்கை ரீதியான ஒரு இணக்கப்பாட்டை வருதுண்டு சும்மா பேச்சுக்கு சொல்லுவோம். கொள்கை ரீதியான இணக்கப்பாட்டை வார இடத்துல வந்து அப்போ கொள்கை ரீதியான இணக்கப்பாடுன்றா வந்து நாங்கள் ஒரு அலையன்ஸாக வரோம். நாங்கள் ஒரு கட்சியாக வரோம். விளங்குதை சொல்கிறோம். நாளைக்கு நாங்கள் தமிழரசு கட்சியோட எங்களுக்கும் வேண்டாம் ஒரு கட்சியாக வருவோம். அதைத்தான் நாங்கள் இந்த புரிந்துணர்வு என்று சொல்கிற விஷயம். சும்மா தேர்தலில் வந்து கிடைச்ச வாக்குகளை வச்சுக்கொண்டு சபையில் அமைக்கிறதுக்கும் சபையில் வந்து யாருக்கு தவிசாளர் யாருக்கு உபதவிசாளர் வந்து பங்குற விஷயம் நீங்கள் எத்தனை வருஷம் நாங்கள் எத்தனை வருஷம் உதுவலுக்கு வந்து நாங்கள் கதைக்க தயாரில்லை. எங்களை பொறுத்தவரை வந்து கொள்கை ரீதியாகத்தான் மக்கள் எங்களை ஒன்றையதுக்கு கேட்டவே அதைத்தான் நாங்கள் செய்யணும். அதை செய்கிற இடத்துல வந்து நாங்கள் கணிசமான விட்டு கொடுப்பலை நாங்கள் செய்கிறதுக்கு தயார். பதவி விஷயங்கள் பதவி ஆட்சி விஷயங்களை நாங்கள் விட்டு கொடுப்ப தயார் செய்த மிச்ச விஷயங்களுக்கு வந்து கொள்கை ரீதியாக இணக்கம் இல்லாட்டி வந்து அந்த ஆணை கிடைச்சிருக்கிற இன்றைக்கு யதார்த்தத்தை நடைமுறைப்படுத்துகிறது மட்டும்தான் நாங்கள் செய்ய வேண்டியது. அதை நாங்கள் செய்வோம். நாங்களும் எந்த விட்டு கொடுப்புக்கும் தயாரில்லை. ஒற்றையாட்சி அடிப்படையிலே நாங்கள் எந்த அரசியலமைப்புக்கும் இணங்கப் போவதில்லை. நாங்கள் தான் சமஷ்டி கட்சி. எங்களுடைய கட்சியுடைய பேரே சமஷ்டி கட்சி. நாங்கள் சமஷ்டி அடிப்படையிலான தீர்வைத்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்ளுவோம். அதில் எந்த விதமான விட்டு கொடுப்புக்கும் இடமில்லை. இல்லை, எதுவுமே இருக்கவில்லை. மிகவும் நண்பக தன்மையோடு இப்படி சந்தோஷமாகத்தான் பேச்சுவார்த்தை நடந்தது. எந்த விதமான மனக்கசப்பும் இருக்கவில்லை. மிகவும் வெளிப்படைத்தன்மையோடு
பல விஷயங்களை நாங்கள் அலசி ஆராய்ந்திருக்கிறோம். எங்களுடைய இந்த ஒருமைப்பாடு எதிர்காலத்திலே கைகூடுவதாக இருந்தால் பல விஷயங்களை நாங்கள் மனந்திறந்து இப்படியாக பேச வேண்டிய சூழ்நிலைகள் அவசியம். அப்படி பேசுகிற போது நம்பகத்தன்மையை பேணுவதற்காக நாங்கள் எல்லா விடயங்களையும் பகிரங்கமாக சொல்லிக்கொண்டும் இருக்க முடியாது என்பதும் எங்களுக்கு தெரியும். ஆனால் இருதரப்பினரும் மக்களுடைய நலன் சார்ந்து நாங்கள் செயற்பட வேண்டும் என்பதிலே குறியாக இருக்கிறோம். ஆகையினாலே எங்களுடைய அணுகுமுறைகள் சம்பந்தமாக கொள்கை நிலைப்பாட்டிலே இருதரப்பினரும் ஒற்றையாட்சியை முட்டாக நிராகரித்த தரப்புகள். அணுகுமுறைகள் சம்பந்தமாக நாங்கள் பேச வேண்டியதாக இருக்கும். ஆகையினாலே அதை பற்றியும் நாங்கள் எதிர்வரும் காலங்களிலே காணாமல் போன உறவுகளுக்கு என்ன நடந்தது என்று அறியாமலே பலர் மரணித்துள்ள நிலையில் எஞ்சியுள்ள நாங்களும் இறக்கும் முன்னர் எமக்கான நீதி கிடைக்க வேண்டும் என வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் தெரிவித்துள்ளனர். எமக்கான நீதி கோரி நாங்கள் தொடர்ச்சியாக போராடி வரும் நிலையில் 300க்கும் மேற்பட்ட உறவுகளை இழந்துள்ளோம். தங்கள் உறவுகளுக்கு என்ன நடந்தது என்று தெரியாமலே அவர்கள் இறந்துள்ளனர். எனவே மீதமுள்ள சாட்சிகளாக உள்ள நாங்களும் இறக்க முன்பாக எமக்கான நீதியை சர்வதேசம் வழங்க வேண்டும். கொலை குற்றங்களை செய்த அந்த அரச படைகளை விசாரிக்க இயலாத அரசாங்கம் தமிழினத்தை ஏமாற்றி வருகின்றது. எனவே எதிர்வரும் ஐநா கூட்டத்தொடரிலாவது எமக்கான சர்வதேச நீதி பொறிமுறையூடாக நீதி ஒன்றை வழங்க வேண்டும் என்று கேட்டு நிற்கின்றோம் என தெரிவித்துள்ளார். ஆனந்தன் ஜெனிதா. நான் வவுனியா மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் தலைவி. இன்றைய தினம் நாம் தொடர்ச்சியாக 30ஆம் தேதி தொடர்ச்சியாக சர்வதேசத்தை நோக்கிய ஒரு கவன ஈர்ப்பு போராட்டத்தை செய்து வருகின்றோம். எனவே இந்த சர்வதேசம் தொடர்ச்சியாக இந்த உறவுகளுக்கு நீதி வழங்காமல் தொடர்ச்சியாக ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றோம். எனவே 16 வருட காலமாக நாம் தொடர்ச்சியாக இந்த வெயிலிலும் மழையிலும் எமது உறவுகள் நீதிக்காக போராடி 300க்கும் மேற்பட்ட உறவுகளை நாம் இழந்திருக்கின்றோம். எனவே அவர்களின் உறவுகளுக்கு என்ன நடந்தது என்று தெரியாமலே அவர்கள் இழந்திருக்கின்றார்கள். எனவே நாமும் சாட்சியமாக இருக்கின்ற நாங்களும் இறப்பதற்கு முன்பு இந்த சர்வதேசத்திடம் ஒன்றை தான் கேட்கின்றோம். இந்த தமிழினத்துக்கு நடக்கப்பட்டது ஒரு இனப்படுகொலை என்பதை இந்த உலகளாவிய ரீதியிலே எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த தமிழினம் இன்று வரை தமது கையில் ஒப்படைக்கப்பட்ட உறவுகளையும் வெள்ளைக்கொடையுடன் சரணடைந்த உறவுகளையும் வெள்ளைவானில் கடத்தப்பட்டவர்களையும் வைத்தியசாலையில் இருந்து இழுத்துச் செல்லப்பட்டவர்களையும் வீடு வீடாய் புகுந்து விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டவர்களும் இந்த அரசானது கையில ஒப்படைக்கப்பட்ட உறவுகளுக்கு என்ன நடந்தது என்ற ஒரு பதிலை கூற முடியாது. நாம் இவர்களை நம்பித்தான் கையில் ஒப்படைத்த ஒவ்வொரு உயிர்களையும் அவர்கள் என்ன செய்தார்கள் அந்த உயிர்களை என்பதை அவர்கள் சொல்ல முடியாத அளவுக்கு தமது கொலை குற்றங்களை மறைத்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே அந்த கொலை குற்றங்களை செய்தவர்கள் இந்த ஸ்ரீலங்காவில இருக்கின்ற அரச படையினர். இந்த அரச படையினரை விசாரிக்க முடியாத இந்த இலங்கை நாட்டு அரசானது அப்படியான தமது இனத்தை காட்டிக் கொடுக்காமல் இன்று வரை இந்த தமிழினத்தை ஏமாற்றி வருகின்றது. எனவே நாம் சர்வதேசத்திலும் ஒன்று கேட்கின்றோம். நீங்களும் சேர்ந்தா இந்த தமிழினத்திற்கு ஒரு அநீதிகளை விளைவித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். எனவே நாம் இன்று வரை 16 வருட காலங்களாக தொடர்ச்சியாக நாம் இந்த வீதி வழியில போராடி கொண்டிருக்கின்றோம். எமது பெருமதி மிக்க உயிர்களை ஒப்படைத்து விட்டு தான் நாம் போராடி கொண்டிருக்கின்றோம். வெறுமனே கடற்பொருள்களை நாம் வீதி வழியை இறைந்து விட்டு நாம் இதுக்காக போராடவில்லை, நிதிக்காக போராடவில்லை. எனவே இந்த சர்வதேசத்தில் ஐக்கிய நாட்டு மனித உரிமை உயர் ஸ்தானிகர் இலங்கைக்கு வருகை தர உள்ளார் என்ற ஒரு செய்தியை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். எனவே அந்த உயர் ஸ்தானிகர் ஒன்றை அவர்கள் அவதானத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இந்த பாதிக்கப்பட்ட தரப்புகள் இன்று வரை தமது உறவுகளுக்கு என்ன நடந்தது என்று நீதி கேட்டுக்கொண்டிருக்கின்ற போது எதிர்வருகின்ற கூட்டத்தொடரில் இதற்கான முற்றுப்புள்ளியை வைப்பதற்கு அரசு
அண்மையில் நடைமுறைப்படுத்தப்பட்ட சிறப்பு டெங்கு கட்டுப்பாட்டு திட்டத்தின் கீழ் 18 பாடசாலைகளுக்கு சிவப்பு அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இலங்கை மருத்துவ சங்கம் இன்று நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் சமூக சுகாதார நிபுணர் வைத்தியர் அனோஜா தீரசிங்க தெரிவித்துள்ளார். இந்த நடவடிக்கையின் கீழ் 257 பாடசாலைகள் ஆய்வு செய்யப்பட்டதாகவும் 131 பாடசாலைகள் நுளம்புகள் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய இடங்களாக அடையாளம் காணப்பட்டதாகவும் இது 51% என்றும் அவர் கூறியுள்ளார். நுளம்பு பரவல்கள் உள்ள 37 பாடசாலைகள் அடையாளம் காணப்பட்டதாகவும் இது 14.4% என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சுகாதாரம் மற்றும் வெகுசன ஊடக அமைச்சு தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவுடன் இணைந்து மே 19 முதல் 24 வரை 15 மாவட்டங்களில் 95 சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவுகளை உள்ளடக்கிய ஒரு சிறப்பு நுளம்பு கட்டுப்பாட்டு திட்டத்தை செயல்படுத்தியது. வெட்டுக்காயங்களுடன் மர்மமான முறையில் குடும்ப பெண் ஒருவரின் சடலம் பெரிய நீலாவணை போலீசாரினால் இன்று மீட்கப்பட்டுள்ளது. பெரிய நீலாவணை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட விஷ்ணு கோயில் வீதியில் அமைந்துள்ள வீடொன்றில் தனித்திருந்த 37 வயது மதிக்கத்தக்க பெண் மீது இப்படுகொலை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இரு பிள்ளைகளின் தாயான குறித்த பெண் மீது கழுத்து மற்றும் தலை உள்ளிட்ட பகுதியில் பல வெட்டுக்காயங்கள் காணப்படுவதாக ஆரம்பகட்ட விசாரணையில் இருந்து தெரிய வந்துள்ளது. மரணமடைந்த குடும்ப பெண்ணின் கணவர் வெளிநாடு ஒன்றில் தொழில் நிமித்தம் தங்கியுள்ளதாகவும் கொலை இடம்பெற்ற போது வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காணொளிகளை சேமிக்கும் கருவி கொலையாளியினால் எடுத்துச் செல்லப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த கொலை தொடர்பில் கல்முனை பிராந்திய உதவி போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று மேற்பார்வை செய்ததுடன் அம்பாறை தடயவியல் போலீசார் உட்பட பெரிய நீலாவணை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நுவரெலியா பம்பரகலை தோட்டத்தில் இன்று வீசிய கடும் காற்று காரணமாக 4 வீடுகள் சேதமடைந்துள்ளன. தற்போது மழையுடன் வீசும் காற்றின் வேகம் காரணமாக குறித்த 4 வீடுகளின் கூரைகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளது. இதில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரின் தகவல்கள் அப்பகுதி கிராம அலுவலகர் ஊடாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. அத்துடன் அவர்களை பாதுகாப்பாக தங்க வைப்பதற்கான நடவடிக்கைகள் நுவரெலியா மாவட்ட செயலகத்தினூடாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிண்ணியா போலீஸ் நிலைய வீதி போக்குவரத்து பிரிவில் கடமையாற்றும் போலீஸ் அதிகாரி ஒருவர் லஞ்ச ஊழல் குற்ற தடுப்பு பிரிவினரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். கிண்ணியா புகாரி சந்தியில் வைத்து நபர் ஒருவரிடம் 10,000 ரூபாய் லஞ்சம் பெற முற்பட்ட போதே குறித்த போலீஸ் உத்தியோகத்தர் கைது செய்யப்பட்டுள்ளார் என லஞ்ச ஊழல் குற்ற தடுப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். திருகோணமலை அபயபுர பகுதியைச் சேர்ந்த போலீஸ் உத்தியோகத்தரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 27ஆம் தேதி கிண்ணியா பிரதான வீதியில் மோட்டார் சைக்கிளை ஓட்டி வந்த நபர் ஒருவரை இவர் தடுத்து விசாரித்திருக்கின்றார். இதன்போது தன்னிடம் வாகன அனுமதி பத்திரமோ சாரதி அனுமதி பத்திரமோ இல்லை என்று குறித்த நபர் கூறிய நிலையில் இவரது அடையாள அட்டையை வாங்கிய பின்னர் தனது தொலைபேசி இலக்கத்தை போலீசார் வழங்கி தேசிய அடையாள அட்டை எடுப்பதற்கு தன்னோடு தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். குறித்த நபர் தொலைபேசி மூலம் உரையாடிய போது குறித்த போலீஸ் உத்தியோகத்தர் 10,000 ரூபாய் கப்பமாக கோரியதாகவும் அவற்றை கிண்ணியா புகாரி சந்திக்கு கொண்டு வருமாறு கேட்டுள்ளார். குறித்த நபர் லஞ்ச ஊழல் திணைக்களத்தில் முறைப்பாடு செய்துவிட்டு அந்த இடத்திற்கு 10,000 ரூபாய் பணத்தோடு சென்று போலீசாரிடம் கொடுக்கும் போது குறித்த போலீஸ் உத்தியோகத்தர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி.